ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு லஞ்சுக்கு நார்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு, முட்டைக்கோஸ் மசாலா, கரண்டி ஆம்லெட். முதல்ல நார்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு. நார்கோயிலில் கல்யாண வீடுகள்லாம் இந்த பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க. நிறைய தேங்காய் எண்ணெயெல்லாம் தாளித்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் இதே மெத்தடில் பேனில் கூட செஞ்சுக்கலாம். 3/4 கப் அளவு துவரம்பருப்பு நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம், பருப்பு முழுகிற அளவு தேவையான அளவு தண்ணி. இந்த பருப்பு குழம்புக்கு மஞ்சள் சாதாரணமாக சேர்க்கறத விட கூட சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். சீக்கிரம் வேகாத பருப்பாக இருந்ததுன்னா 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக வந்துடும். குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும். தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு துருண தேங்காய். இந்த குழம்புக்கு காரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவு சாதாரண மிளகாய்த்தூள், ஒரே ஒரு பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம். தேங்காய் ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. மிக்சியில் ரிவர்ஸில் ஒரே ஒரு சுற்று இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். குக்கரில் ப்ரெஷர்லாம் அடங்கினதும் திறந்து எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு. 10-12 நறுக்காத முழு சின்ன வெங்காயம், பாதி தக்காளி. தக்காளி பொதுவாக சேர்க்க மாட்டாங்க, நான் சுவைக்காக பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் லேசாக இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய், தேவையான அளவு கல் உப்பு, தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாத்தில் இருக்கணும். குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். தேங்காய் ரொம்ப வேகக்கூடாது, அதனால் குக்கரில் ஒரு விசில் வந்ததுமே மெதுவாக இந்த மாதிரி கரண்டியால் திறந்து எடுத்துக்கோங்க. குக்கரில் சீக்கிரமாக ப்ரெஷர் அடங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். வாஷ் பேஷனில் குக்கர் எடுத்து வச்சு குக்கரில் மேல் பகுதியில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து மேலே ஊற்றினா போதும். சீக்கிரமாக ப்ரெஷர் அடங்கி சீக்கிரமாக திறந்து எடுத்துடலாம். நான் இன்னைக்கு எதுவும் செய்யலை, சும்மா தான் திறந்துருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி பாத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்போது எண்ணெய் திக்காகி வரும். உங்களுக்கு குழம்பு இன்னும் திக்காக வேணும்னா அதற்கேற்ப தண்ணி குறைவாக சேர்த்துக்கோங்க. தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு நெய் தாளிக்க பிடிக்கும்னா நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகாய் லேசாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடஞ்சி முடிகிற வேளையில் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம். முதலே சேர்த்துட்டிங்கன்னா ஜீரகம் கரைஞ்சிரும். கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்பை குழம்புல சேர்த்துடலாம். நம்மளோட நார்கோயில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு ரொம்ப மணமாக சுவையாக தயாராகிடுச்சு. ஒரு அப்பளம் ஏதாவது ஒரு ஃப்ரை இருந்தாலே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு, ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்குனது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது. தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம்னா பாதி தக்காளி சேர்த்தா போதும். ஒரு வாட்டி வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. டீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீளவாக்கில் நறுக்குன முட்டைக்கோஸ் 350 கிராம் இருக்குது. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இடையில ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. தீ மீடியம் ஸ்பீடில் இருக்கட்டும். ஓரளவு வெந்திருக்கு. தேவையான அளவு பொடி உப்பு. 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ஸ்பைசியான முட்டைக்கோஸ் மசாலா தயாராகிடுச்சு. கரண்டி ஆம்லெட் பண்ணுறதுக்கு பாதி பெரிய வெங்காயம், பாதி பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு முட்டை, 2 பிஞ்சளவு சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய்,
முட்டை சேர்த்ததும் ரொம்ப குறைவான தீயில இருக்கட்டும். 2 பிஞ்சளவு மிளகுத்தூள் ரொம்ப குறைவான தீயில மரித்து போட்டுக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி மரித்து போட்டு எடுத்துக்கோங்க. கறி குழம்பு ஏதாவது இருந்ததுன்னா அரை குழிக்கரண்டி கறி குழம்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாதத்தோட பருப்பு குழம்பு, கோஸ் மசாலா, முட்டை ஆம்லெட், இதோடவே ஒரு அப்பளம். பருப்பு குழம்பு கோஸ் அளவுகள் எல்லாமே 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.